ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை என்னன்னு தான் சுத்தமாக பண்ணி எப்படி தான் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு திருஷ்டி வந்துடுங்க. இப்போ கடைகள் வச்சுருந்தாலும் அது திருஷ்டி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம உப்பை நிரப்பி அதில் காயின்ஸ் வச்சு மஞ்சள் வச்சு வசம்பு வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு திருஷ்டி நம்மளை விட்டு விலகிருங்க. மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். ஒருத்தர் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா திருஷ்டி நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒருத்தர் வந்துட்டு போனாங்க, வந்ததுலேருந்து திருஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவு வரும். ஒரு பொருள் உடையும். ஏதோ ஒரு பொருள் நமக்கு பிடிச்ச பொருள் உடஞ்சி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நீங்கள் அதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்துட்டு போனதுலேருந்து இந்த திருஷ்டி நமக்கு வந்திருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் கருகிரும், ஏதாவது தேவையில்லாத நெகட்டிவிட்டி நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம பஞ்சு திரியை எப்போவுமே விளக்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளக்கி பழைய திரியை நம்ம மாற்றிட்டு தினந்தோறும் திரி போடணுங்க. அதுதான் ரொம்ப நல்ல உத்தமமான பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி திரியெல்லாம் நம்ம மொத்தமாக பல்காக வாங்கி வச்சுட்டு அந்த திரியெல்லாம் உடச்சி ஒரு ஒரு தட்டில் பரப்பி அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, மஞ்சள் போட்டு அது மேலே கஸ்தூரி மஞ்சள் போட்டு அது மேலே பன்னீர் ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் அதை நிழல்லையே உணர்த்தி ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து அதை அப்படியே எடுத்து வச்சுருந்து அதை நீங்கள் 48 நாளைக்கு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மங்களம் உண்டாகுங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த சங்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வெளியூரில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் பச்சரிசி கொட்டி வச்சுக்கோங்க. பச்சரிசி கொட்டி அதில் காயின்ஸு மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு தாராளமாக 1 மாதம் ஆனாலும் போகலாம். பூஜை அறையில் எப்போவுமே இந்த மாதிரி நிறைவாக வச்சுட்டு போகணும். தண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா அது அப்படியே வற்றி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரிசியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, வீட்டில் அரைச்சி வாசலில் கோலம் போடலாம். அரைச்சி வாசலில் கோலம் போட வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இதை பொங்கல் மாதிரி வச்சு காகத்துக்கு சாதமாகவும் வைக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசிலையும் போட்டு வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில சமயம் காகத்துக்கு கொண்டு போய் குருவியெல்லாம் வரும். இங்கே கீழே மாடியிலையும் வரும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா நான் போடுற அந்த அரிசி கோலம் போடுற அரிசியை எடுக்க வரும். அதனால் நான் இங்கேயும் கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்கேன். தண்ணி நிறைவாக பிடிச்சி வச்சுட்டேன்னா அந்த காகம் குடிச்சிட்டு போகும். குருவி எல்லாம் குடிச்சிட்டு போகும், அணில் முதற்கொண்டு. இதனால் நம்மளோட கர்மா குறையுங்க. நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு நல்ல குடும்பம் நல்ல சுபிட்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நம்மளோட லைஃப்லன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த வீட்டில் அங்கங்கே இடம் சைடில் எதுவும் இருந்தது, கிச்சனில் சைடில் இடம் இருந்ததுனால ஒரு பிடிச்ச அரிசி நம்மளால் முடிஞ்சது. இப்போ நான் பார்த்திங்கன்னா சங்கு நான் பூச்சேரியில் ஒரு மாதமாக நான் இந்த போட்டு வச்சுட்டேன். முடியல அதுக்கப்புறம் எடுக்கிறது. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால் சங்கு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு இது பியூர் சந்தனங்க. இப்படி நமக்கு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இது வலம்புரி சங்கு. இந்த சங்கு நான் ஒரு 10 வருஷமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வேணுமா நீங்கள் உள்ளே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தண்ணீர் நம்ம ஊற்றி இதில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம பொருட்கள்லாம் நமக்கு நல்லா லக்ஷ்மி வசியம் செய்யணும். இது கலசம் வச்சதுக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பூஜை பண்ணுறதுனால வீட்டில் கலசம் வச்சுருக்கிறதுக்கு சமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதிலெல்லாம் வாசம் செய்யும் மகாலட்சுமி சங்குலெல்லாம். இதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், வில்வம் ஒன்று நான் போட்டுக்கிட்டேன். வில்வம் இருந்தது போட்டுக்கிட்டேன். தினந்தோறும் இந்த தண்ணியை நம்ம மாற்றிடணுங்க. அதிகாலையில் நம்ம பூஜை பண்ணுறப்ப டெய்லி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா முகத்தில் அடிக்கணும். குழந்தைங்களுக்கு நல்லா படிக்குங்க. நிலவாசப்படியிலன்னு தெளிச்சுட்டா மகாலட்சுமி வாசம் செய்யும். இந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி வைக்கிறப்ப அது மேலே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லது. அது இந்த பூஜை ஸ்டாண்ட் இருந்தால் அது மேலே வச்சிடலாம். இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஒரு பச்சரிசி ஒரு தட்டில் பரப்பி அது மேலே நீங்கள் தூக்கி அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த தினந்தோறும் இந்த தண்ணி பார்த்திங்கனாக்கா வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டோம்னா நமக்கு திருஷ்டிகள் இருக்காது, கெட்ட கனவு வர்றது இது எதுவுமே வராதுங்க.
சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாது. இந்த சங்கில் இருக்கிற தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக துளசி வச்சுக்கிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டோம்னாலும் திருஷ்டி எல்லாம் விலகிரும், நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குங்க காசு, சில்லற காசு அப்படின்னாக்கா அந்த காசில் வந்து எப்போவுமே வாசம் செய்கிறது மகாலட்சுமிக்கு. எங்கே வந்து காசு சில்லற காசு அதிகமாக இருக்கோ அதில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷப்படுங்க அந்த மகாலட்சுமி. அந்த படத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைகளில் இப்படி நம்ம பூக்களால் வந்து ஒரு இது செம்பு பாத்திரத்தை இல்லைன்னா வெள்ளி பாத்திரம் கிடச்சிச்சினாலும் அலங்காரம் பண்ணி சாமிக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த காசை வந்து பார்த்திங்கனாக்கா அள்ளி நிறைஞ்சி வச்சுருக்கணும். நிறைஞ்சி நீங்கள் முன்னாடி சாமிக்கு முன்னாடி இப்படி குடம் மாதிரி நீங்கள் காசால் சாமியை வந்து பக்கத்தில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்யுங்க. நமக்கு நல்ல வீடு பார்த்திங்கன்னா நல்ல பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து பண தட்டுப்பாடு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நம்ம வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறப்ப இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி நீங்கள் காசெல்லாம் வைக்கிறப்ப ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பூஜை அறையில் நம்ம இப்படியும் செஞ்சு வழிபாடு பண்ணிக்கலாம். அதை கழுத்தை சுற்றி உங்களுக்கு வந்து பூக்கள் இருந்ததுனாலும் நீங்கள் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் இப்படி பூக்களால் அங்கே அலங்கரித்து நீங்கள் சாமிக்கு முன்னாடி மகாலட்சுமிக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். நல்ல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம வந்து இதை ஒரு குடம் மாதிரி வச்சு சாமிக்கு முன்னாடி நெய்தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் கனகதாரா சோஸ்திரம்னா வெள்ளிக்கிழமைகளில் சொல்லிக்கலாம். 108 போற்றி அம்மனோட போற்றியை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் சொல்கிறது ரொம்ப நற்பலன்களே நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி சில்லற காசை வந்து நல்லா பரப்பிட்டு நம்ம வீட்டில் என்ன சிலைகள் இருக்குது, அம்மன் சிலை இருந்தாலும் சரி, பெருமாளோட சிலைகள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து அது மேலே சாமியை வந்து காசு மேலே நீங்கள் அமர வைக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு வீட்டில் வந்து நல்ல பணப்புழக்கம் இருக்கும். கடன் இருந்தால் கூட அதெல்லாம் தீர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு இந்த மாதிரி பெருமாள் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து பெருமாளை ஒரு சனிக்கிழமைகளில் துளசினால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அவருக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வந்து வெண்பொங்கல் வச்சு கூட நம்ம வந்து பெருமாளை வந்து இந்த சனிக்கிழமையில் காசால் நம்ம அர்ச்சனை பண்ணுறப்ப காசில் அமர வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல தங்க நகைகள்லாம் சேரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியும் நம்ம பெருமாளை காசில் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி பூஜை அறையில் வச்சுக்கலாங்க. ரொம்ப நற்பலன்களே நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து அம்பாள், லக்ஷ்மி எந்த சாமி இருந்தாலுமே நீங்கள் இந்த காசுனால் அம்பாளை வச்சு அதோட அஷ்டோத்திரம், இப்போ பெருமாள் இருக்கிறாரு அப்படின்னா பெருமாளோட 108 போற்றி இதெல்லாம் நீங்கள் வந்து சனிக்கிழமைகளை வழிபாடு பண்ணுறப்பவே நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரஸ்வதியை வச்சுருக்கிறேன் நான். சரஸ்வதியோட 108 போற்றி, சரஸ்வதி அஷ்டகம் இதெல்லாம் நமக்கு படிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி வரும், நினைவாற்றல் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய பூக்களெல்லாம் நம்ம கீழே குப்பையில் கொட்டக்கூடாது. குப்பையில் கொட்டினா அது ஒரு கர்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை சேகரித்து நிறைய பேர் சாம்பிராணிலாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து ஒரு ஆத்தங்கரையில் கொட்டிடணும் அந்த பழைய பூ. இப்போ அவங்க நகை கடைக்கு போகணும், நிறைய என் வீட்டில் செல்வம் சேரணும், தங்கம் சேரணும், எனக்கு என்னால் சேர்க்கவே முடியல, தோடு கூட வாங்க முடியல அப்படின்னு கூட நிறைய இல்லத்தரசிகள் நினச்சிட்ருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பதிகங்கள் நிறைய கொடுத்துருக்காங்கங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம படிக்கிற வந்து சாமி புக்கை வந்து தரையில் வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு ஒரு தட்டு போட்டு அது மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட்லாம் தனியாக விற்கிது, அது மாதிரியும் வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கருமுதல் திருவரை அப்படின்னு சொல்லிட்டு திருமுதல் கருவறைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குதுங்க. இது வந்து ஞானசம்பந்தர், சுந்தர், அப்பர் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த பதிகம் கொடுத்துருக்குறாங்கங்க. இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி 4வர் துதின்னு ஒன்று இருக்கும்.
பூழியார் கோன் வெப்பழிந்த புகழியார் கோன் அந்த இது பார்த்திங்கன்னா இந்த பதிகம் நம்ம நகை வாங்கணும், வீட்டில் நல்லா சேரணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பொன் பொருள் சேரணும்னா இந்த பாருங்கள், இந்த பாராயணம் பண்ணணும். சுந்தரமூர்த்தியார் 7ஆம் திருமுறை நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசு செய்யுளுற்றா கையில் ஒன்று காணமில்லை கலலடை தொழிலுள்ளார் ஐவர் கொண்டிங்க ஆற்றவாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் இருக்குது. அதை நீங்கள் பாராயணம் வந்து தொடர்ந்து காலை மாலை நீங்கள் பாராயணம் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா நல்ல வீட்டில் வந்து நமக்கு வந்து சொர்ணம் நிறைய சேருங்க, தங்கம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிரார்த்தனை பண்ணி 48 நாள் விடாமல் பண்ணணும். இந்த தர்ப்ப புல்லு மேலே உட்காந்து இந்த தர்ப்ப மேட்டு இது மேலே உட்காந்து நமக்கு வந்து நம்ம வந்து வேத மந்திரங்கள் அதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுறப்ப லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தனி பவருங்க. தர்ப்பைக்கு பல மடங்கு நம்ம படிக்கிற அந்த பதிகத்துக்கெல்லாம் அவ்வளோ வைப்ரேஷன் இதில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள வந்து அன்றாடம் நம்ம வந்து ஏதோ ஒரு திருப்புகளை குழந்தைங்கள கம்பல்சரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா இரவு நேரங்கள்லையாவது குழந்தைங்கள சின்ன சின்ன திருப்புகள் முருகனோடது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எதையோ ஒன்று சொல்ல விடணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்தீபம் ஏற்றி வச்சுருங்க. அப்படி ஏற்றி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு சிந்தனைகள் பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனையாக இருக்கும், டென்ஷனாக இருக்காதுங்க. இந்த நெய்தீபத்துக்கு அவ்வளோ ஒரு பவருங்க. அதை சுற்றி நல்ல விஷயமாகவே, அதாவது மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியே பண்ணிவிடும். அந்த நெய்யுக்கு அவ்வளோ ஒரு அது ஏன்னா தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அந்த பசுவோட இதில் இருக்கிறாங்களா, அதனால் அந்த நெய்யுக்கு அவ்வளோ பவருங்க. அதே மாதிரி மகாலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுறப்ப நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி தாமரை பூ வாங்கிக்கிறது அவ்வளோ விசேஷங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கெலாம் போகிறப்ப அம்மன் இருக்குது அப்படின்னு நம்மளோட குலதெய்வம் அப்படின்னாக்கா நிறைய நீங்கள் வந்து தாமரை பூ வாங்கிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு வராதுங்க. நிறைய பணப்புழக்கம் அதிகரிக்கும். நமக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையை கூட நமக்கு அம்மன் வந்து அனுகிரகம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி காவல் தெய்வம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு வந்து அந்த வேலில் சாத்துவாங்க தெரியுங்களா, வேல் வந்து அந்த குத்துவாங்க தெரியுங்களா, அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிட்டு காவல் தெய்வம்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எப்போ நம்ம அம்மன் கோயில் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு போகிறப்ப நம்ம குங்குமம் வாங்கிட்டு போகணும். அங்காளி பங்காளி எல்லாம் வருவாங்க, நம்ம கூட பேசுகிறவங்க இருப்பாங்க, பேசாதவங்களும் இருப்பாங்க. நம்ம இந்த குங்குமம் கொடுக்கறதுனால யாரோ ஒருத்தர் நம்ம திட்டுனா கூட அந்த நம்மளோட குங்குமத்தை பூசுறதுனால நமக்கு அவங்க எது சொன்னாலும் கூட நமக்கு வந்து பழிக்கவே பழிக்காதுங்க. எல்லாருமே அந்த குங்குமத்தை எடுத்துக்கிறதுனால அப்படிலாம் ஒரு சூட்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே பூஜை அறையை நறுமணமாக நமக்கு வச்சுக்கணும். நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும், நேர்மறை ஆற்றல் உண்டு பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உருளியில் போடுறப்ப பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் போடுங்க. அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம்லாம் போட்டு நீங்கள் வாசலில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலை நிறைய கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிலவாசலில் எப்போவுமே நம்மளோட குலதெய்வம் இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து பூ ஏதோ ஒரு பூ என்ன பூ கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்க, இல்லைன்னா 2 ஏலக்காய் கூட நிலப்படிக்கிட்ட வச்சுக்கோங்களேன். நல்ல அது ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நிறைய பூக்களால் நம்மளோட பூஜை அறையை வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் எப்போவுமே நமக்கு வந்து வெத்தலை பாக்கு பழங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம வீட்டில் புழங்குற தண்ணியோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதை தினந்தோறும் அந்த தண்ணி வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க, குடிங்க, ரொம்ப மங்களம் உண்டாகும். வெத்தலை பாக்கு பழம்